ப்ரோ இன்னும் இதை கேட்டா விட ஐடியா இருங்க, இதை விட அசிங்கமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுவாங்க. இல்ல, இதை விட அசிங்கமான ஒரு விஷயம், சீஸ் ஃபயர்னு ட்ரம்ப் சொல்றாரு போல. யாரு? ட்ரம்ப் சொல்றாரு சீஸ் ஃபயர்னு. இங்க இன்னும் அதை வந்து அப்ரூவ், அதை வந்து 2 கண்ட்ரியும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஸ்டாப் வச்சா இல்ல. சீஸ் ஃபயர்னு ட்ரம்ப் போட்டார் போல. இங்க நம்ம முதல்வர் வந்து கொடி பிடிச்சி நடந்தோடனே முதல்வர் முதல்வர் பேரணி பண்ணனால அங்க போர் நிறுத்தம் ஆயிடுச்சான். அவன் நைட்டே அங்க தாக்குதல் தான் பண்ணிட்டு இருந்தான் ரிட்டர்ன் நம்மளுக்கு இந்தியாவுக்கு. ஒரு விஷயம் முழுசா முடியறதுக்குள்ளே செலிப்ரேஷனு. அப்படி என்ன விளம்பரம் உனக்கு? அப்படி என்ன விளம்பர பைத்தியம்? இவ்வளவு விளம்பரம் எதுக்கு உனக்கு? எல்லாத்துலயும் திமுக, எது பண்ணாலும் திமுக போடு. கார்பரேஷன் சென்னை கார்பரேஷன் கக்கூஸ்ல ஊழல் பண்ணன்னு போடு தெளிவா அதுலயும் போடு, செலிப்ரேட் பண்ணு. திமுக தான் கக்கூஸ்ல ஊழல் பண்ணிருக்க, கேவலம் இல்ல? ஏன்னா ப்ளீச்சிங் பவுடர் போடுறது எதுக்கு தெரியுமா? எதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்க ப்ரோ? சும்மா சொல்லுங்களேன். இது இன்ஃபெக்ஷன் வராம போடுவாங்களா? அங்க சுண்ணாம்பு போடுறாங்க ப்ரோ, சுண்ணாம்பு போடுறாங்க. மேயரை கிட்ட கேட்டா அது என்ன பான்ஸ் போடுறா அப்படின்றாங்க. என்ன பதில் இது? இப்படி ஆயிருக்கா, சரி அந்த பவுடர் கொடுங்க, சாம்பிள் எடுக்கிறேன், அதை நம்ம டெஸ்ட் பண்ணலாம், இது என்ன பவுடர்னு கண்டுபிடிக்கலாம் சொல்லணும்ல. அதுதானே வந்து நீ அரசியல்வாதியா, ஒரு மேயரா, நீ எடுக்க வேண்டிய ஆக்ஷன். கரெக்டா? அது என்ன பான்ஸ் போடுறா நீங்க பாட்டு சொல்லாதீங்க. அப்படியே நக்கலா பேசிட்டு கார்ல உட்கார்றது. பேசிக்கா ஒரு ப்ளீச்சிங் பவுடரோட வாடம் தெரியாதாங்க? ரோட்டுக்கு வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டுருக்காங்களா இல்லையா? கிருமி நாசினி அது, அதோட வாடம் கூட உங்களுக்கு தெரியாதா? பான்ஸ் பவுடரான்னு கேட்டு ஒரு மாதிரி போறீங்க. இல்ல அது அது அந்த 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 ஒரு 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 எப்படி சொல்லுங்க, அது கரெக்டா டக்குன்னு தமிழ் வார்த்தைகள் வர மாட்டேங்குது. அந்த திமிருன்னு சொல்றதா இல்லாட்டினா ஒரு ஆணவம்னு சொல்றதான்னு தெரியல. அதெல்லாம் மக்கள் கிட்ட போய் நம்ம பார்க்கும்போது ஒரு அரசியலுங்க. அக்கறையற்ற, கரெக்டா, சூப்பர் ஸ்டிட். ஒரு அக்கறையற்ற ஒரு பதில் சொல்லும் போது அது எவ்வளவு ஒரு இதா இருக்கு தெரியுமா? ப்ளீச்சிங் போடுறது என்னங்க, உங்க வீட்லயும் வாங்கி போடுறது, என் வீட்லயும் வாங்கி போடுறது, காமனா இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் ப்ளீச்சிங் பவுடர்னா என்னன்னு தெரியும். வழக்கமா நான் ஒரு பாணியில பேச மாட்டேங்க, மான்ஸ்டர் பாணியில தான் இவங்களுக்கு பதில் சொல்லணும். கீழே வந்து ஒருத்தர் வந்து, அதாவது நான் யாரையுமே வழக்கமா என்ன வந்து இந்த மாதிரி சாடி பேசும், நான் பேசும்போது என்ன சாடி பேசி கீழே கமெண்ட் போடுறவங்களுக்கு நீ பண்ற தெரியுமா? மான்ஸ்டர் பாணியில நான் இப்படி எல்லாம் பேச மாட்டேன், நான் இப்படி பேசுவேன். அப்பப்பா உங்களோட டோனியும் எடுக்க வேண்டியதா இருக்கு, நமக்கு வராது அது வழக்கமான. மான்ஸ்டர்ல ரொம்ப ஜென்டிலா பேசுறாரு ப்ரோ. அவர் பழைய மான்ஸ்டர் எல்லாம் கிடையாது. தளபதி எப்ப அரசியலுக்குள்ள வந்தாரோ ரொம்ப 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 பஞ்சாயத்து வேற ஆச்சு, அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்காரு. கீழே இருக்கிறவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, எனக்கு அமெரிக்கால உட்காந்துக்கிட்டு நான் பிச்சை எடுக்கிறேன், எனக்கு இங்க ஓட்டே கிடையாதுன்ட்டு. நான் அவருக்கு ஒரு திருத்தத்தை சொல்லிக்கிறேன். நாயே அவராது அமெரிக்கா போய் பிச்சை எடுக்கிறார், நாயே நீ இங்க இருந்தா பிச்சை எடுத்துட்டு இருக்க வக்கீல். அவராது பரவாயில்ல, படிச்சுட்டு சப்மிட் பண்ணிட்டு விசா அப்ளை பண்ணிட்டு போய் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நீ நாயே இங்கே தான் வக்கீல பிச்சை எடுத்துட்டு இருக்க 200 ரூபாய்க்கு. அவருக்கு ஒரு திருத்தம். அதே மாதிரி நீங்க தேவையில்லாத ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதுதான் ப்ரோ. அந்த நாயெல்லாம் போயிட்டான் ப்ரோ. அவன் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் கொண்டு போடுறான். என்ன தெரியுமாங்க, செஞ்சதுலயே அவன் ஏத்துக்க முடியாதுன்னு என்னன்னா, என் தளபதியோட போட்டோ வச்சுக்கிட்டு நம்ம கழகத்தோட டிபிஏ போட்டிருக்கிறாங்க பின்னால. இவன் எவ்வளவு ஒரு கேவலமான ஆளா இருந்தா இப்படி வந்து ஒரு செயலை செய்வ? நீ வந்து ப்ரோ எனக்கு தெரியாம பிஜேபி ட்ரிக் இல்ல ப்ரோ, எனக்கு தெரியாம பேசாம இவங்களுக்கு சாரி எடுத்து குத்தலாம் ப்ரோ இந்த ஐடி விங்க்கு. ப்ரோ சாண்டி மான்ஸ்டர் இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாத அட்டென்ஷன் கொடுக்குறீங்க. நம்ம நல்ல டாபிக் பேசிட்டு இருந்தோம், அந்த ஒரு காமெண்ட்டை பார்த்தோன்னே அப்படியே எல்லாரும் சாரி நீங்க போங்க. அவங்க அததான் ப்ரோ செய்வாங்க, அவங்களுக்கு அதை தாண்டி வேற எதுவும் செய்ய தெரியாது. அங்க உட்காந்து பிச்சை எடுக்க, அந்த பிச்சைக்கும் ஒரு ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறானுங்க அவனுங்க, அவ்வளவுதான். ஏன்னா லிசனருக்கும் அது தெரியும் எப்பேற்பட்ட அரசியலோட நம்ம வந்து சண்டையிட்டு இருக்கோம். சரி விடுங்க. எடுத்து சொல்லுங்க, நான் டிராப் ஆறேன் ப்ரோ. இங்க பாருங்களேன், நான் டிராப் ஆறேன். நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், கீழே இருக்க நம்ம டிவிகேஎன்ஸ் யார் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்க பெருசா ஒரு 50 பேர் 60 பேர் உட்காந்து பேசினதான் பேச்சுன்னு கிடையாது. ஒரு சின்ன ஸ்பேசஸா ஓபன் பண்ணி 10 பேர்னாலும் சரி, நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஓபன் பண்ணுங்க, எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. பேசும்போது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி இங்க நாங்கெல்லாம் இப்படி பேசுறோம், அடிச்சு பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. என்னன்னா கொஞ்சம் கவனமா பேசுங்க. ட்ரை பண்ணினா அடி வாங்கிட்டு வந்துக்கிறேன்.
இங்க ஒருத்தர் வந்து யாராவது ஒருத்தர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமைச்சரவையில இருக்காங்களோ இல்ல சிஎம்ஓ ம். இல்ல உதயநிதியோ அந்த அந்த பதவிக்கான மரியாதை நம்ம கொடுத்தாகணும். ஸோ அதெல்லாம் பார்த்து நான் பேசுங்க. இன்னொரு ஒரு திருத்தமும் சொல்லிக்கிறேன், விளக்கமும் சொல்லிக்கிறேன். சாரி, இங்க வந்து பேசுவதுக்கு நீங்க தான் பொறுப்பு. நீங்க பேசுவதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அப்படி இருக்கும்போது ஆதங்கம், ஆவேசம், ஆபாசம் இதெல்லாம் உங்க மனசுல இருந்தாலும் அத வந்து அது வெளிப்படுத்தும்போது முக்கியமா எவ்வளவு எனக்கு. முக்கியமா நீங்க வந்து நாகரிகமா எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு வந்து குற்றம் சாட்டுற மாதிரி அரசியல் பக்குவமா அத வந்து சொல்லுங்க. அவ்வளவுதான் என்னோட கோரிக்கை. என்ன இல்ல சாடி பேசுறவனுக்கும் அதான் சொல்றேன். சாடி இல்ல பேசுறவனுக்கும் அதான் சொல்றேன். உனக்கு அவ்வளவு வந்தா பண்ணு. அது முடியலையா? சரி போய் எங்கேயாவது உட்காரு. நீ ஊழல் செய்யறல்ல அந்த டாய்லெட்லயே போய் உட்காரு. அதுல கூட ஊழல் செய்யறவன் உன்கிட்ட உட்கார்ந்து பேசுவதுக்கு எனக்கு வந்து நேரம் இல்ல. ஒரு டாய்லெட்லயே ஊழல் செய்யற ஆள் நீ. நீலாம் வந்து எனக்கு வந்து அறிவுரை சொல்ற அளவுக்கு நான் வந்து வேலை கெட்டவன் இல்ல. அவ்வளவுதான் சொல்லிப்பேன். இல்ல எவனாவது ஹேட்டருக்கு நீ ஸ்பீக்கர் கொடுத்தானா சாண்டி தான் சொல்றேன். அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து நம்ம விளக்கம் சொல்றதுக்கு நம்ம இங்க உட்காரல. மத்த நம்மளோட ஆதரவாளர்கள், கட்சிக்காரங்க, ரசிகர்கள் யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடு. ம், ம், ம். ஆனா, ரசிகர்னா தளபதி ரசிகர்கள். ம். அதுக்காண்ட இந்த குறிஞ்சி இல்ல அரசர் ரசிகர்ல அடிமைகள். அப்புறம் அந்த இது இருக்குல்ல பான்ஸ் பவுடர் மேட்டர்ல அந்த இடத்துல அமைச்சர் சேகர் பாபு இருந்திருந்தா இன்னும் நல்லா எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். அவர் எல்லாம் போயிட்டாரு அந்த இடத்துல. அவரு நீ ப்ளீச்சிங் பவுடர்ல கூட பாத்தியா அரசியல் செய்யறாரு. இல்ல வேற எதனா கூட கேட்டிருப்பாரு அவரு. அவரு அந்த மாதிரி ஆளு அவரு. எனக்கெல்லாம் வந்து மனசு அப்படியே வந்து எரியுதுங்க. ஆமா, நான் அமெரிக்கால தான் உட்கார்ந்து இருக்கிறேன். வெளிப்படையாவே சொல்றேன். இங்கெல்லாம் வந்து அக்கறை இருக்கோ இல்லையோ அடிப்படை வசதிகள் இருக்கு. மக்களுக்காக மழை பெய்யுதோ இல்ல புயல் அடிக்குதோ வந்து பாத்துக்க கூடிய அரசு இருக்கு, அமைப்பு இருக்கு, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வாயா இருக்கு. கதை போமா புது ஐடி அ- வந்துட்டாரு தீனா, அவருக்கு கொடுங்க வாய்ப்பு. அதான் நான் சொல்லிக்கிறேன். இது இங்க வந்து அக்கறை உள்ள ஒரு அரசு. ஒரு ப்ளீச்சிங் பவுடர்ல கூட நீ வந்து ஊழல் செய்யற, உன்னால போட முடியல ரோட்டுக்கு, வேற ஏதோ ஒரு பவுடர் அங்க போட்டு போறனா, நீ எல்லாம் இங்க வந்து பேசவே கூடாது. ப்ளீச்சிங் பவுடர் முதல்ல போடு ஒழுங்கா தெருவுக்கு என் மக்களுக்கு. அவன் போயிட்டான், விட்டுருங்க. அவனை எப்பயும் ரிமூவ் பண்ணி விட்டாச்சு. இல்ல கீழே இருக்கிறவங்கலாம் சொல்றேன். முதல்ல போய் தெருவுக்கு ஒரு ப்ளீச்சிங் பவுடர் அடி என் மக்களுக்காக. கிருமி நாசினி அது நல்லது பண்ணும். அதுல கூட வந்து ஊழல் செய்யாத. நீ வந்து வேற எதுலனா வேணாலும் செஞ்சுக்கோ, சரக்கு சாராயத்துல செஞ்சுக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அதை பத்தியும் உன்னை வந்து வீடு வந்துட்டு தான் இருக்கு. அந்த ஐடி சொல்லுங்க, கீழே ஒரு ஐடி இருக்கு, அதுக்கு வேணா சொல்லுங்க. கேக்குதான்னு பாப்போம். போய் ப்ளீச்சிங் பவுடர் அடி ரோட்டுக்கு. இவங்க பாலுல ஏதோ பண்ணி தானே நாசரை மாத்தினாங்க. நாசர் அமைச்சர் வந்து மாத்தின மாதிரி நியூஸ் வந்துச்சு. அவன் பிரச்சனை யார் யாது? யாரு இந்த மாடி பாபா? ஹலோ, கேக்குதா? கேக்குதா? ஹலோ, ஸ்பீக்கர் கேட்டு வந்தீங்களா? என்னாச்சு? ஏதாச்சும் சொல்லுங்க. ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க குமரிமன். ஹலோ, கேக்குதா கேக்குது சாண்டி ப்ரோ? கேக்குது, சொல்லுங்க. அப்புறம் மேல பாத்தீங்களா? இந்த ஒரு ட்விட்டர் ஆட் பண்ணிருக்கேன் பாருங்களேன். இவங்க இப்ப மட்டும் இல்ல, ஆரம்பத்துல இருந்தே அந்த அறப்போர் இயக்கம் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுருக்காங்க பாருங்க. அந்த ஏற்கனவே இருக்க ரோட கூட டிமாலிஷ் பண்ணாம அதுக்கு மேலே போட்டு ரோட ஹைட் ஆக்கி பார்த்தேன், அது ஆல்ரெடி ஓரத்துல உள்ள பார்த்தேன். வீடெல்லாம் பள்ளமாக்கி. இந்த மேடி இது பாபான்றது இப்ப மட்டும் இல்ல. யாருன்னு மட்டும் பாருங்க ப்ரோ ஃபர்ஸ்ட். ஸ்பீக்கர் கேட்டு வந்தாரு, எதுவும் பேச மாட்டேன்றாங்க. ப்ரோ கேக்குதா?
ஹலோ 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 ப்ரோ, கேக்குதா? ப்ரோ கேக்குதா ப்ரோ? ஹேக் பண்ணிட்டானுங்க. ஸ்பேஸ் எண்ட் பண்றேன். சாரி ப்ரோ, கேக்குதா? ப்ரோ கேக்குதா ப்ரோ? ஹலோ